காலையில் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உற்சாகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. நான் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் தலைவர் விஜய் மணிவேல். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் 39வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கோம். நாங்கள் இந்த ஆண்டு 4வது ஆண்டாக பன்னாட்டு தொழில் முனைவோர் மாநாடு கோவை மாநகரில் நம்ம நடத்துகிறோம். இந்த விழாவிற்காக வருகை புரிந்திருக்கும் தவ திரு பேரூர் ஆதினம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் அவர்களுக்கும், ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கே பிரகாஷ் சார் அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் திரு பொங்கலூர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆன்றோர் சான்றோர்களுக்கும் எங்களது முதல் வணக்கம். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை இது இந்த வருடம் 39வது ஆண்டில் நம்ம நியூ ஜெர்சி மாகாணத்தில் பேரவை தமிழ் விழாவை நாங்கள் நடத்துகிறோம். அதே நேரத்தில் அதோட முன்னோட்டமாக முதல் 3 நாள் அந்த விழா நடக்கும். அமெரிக்காவில் ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒவ்வொரு வருடமும் இது நடக்கும். கிட்டத்தட்ட 38 வருடமாக இது நடந்து முடிந்திருக்கிறது. முக்கியமான நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் மொழி, கலை, பண்பாடு, தொழில் முனைவு, திருமண பந்தங்களை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது. அதே மாதிரி எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ், யாராவது அமெரிக்காவில் தவறிட்டாங்கன்னா, ஒரு பேரண்ட்ஸ் அமெரிக்காவுக்கு இறந்துட்டாங்கன்னா அவங்க உடல்களை அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடு நம்ம இணைந்து செயற்பட்டு அந்த வேலைகளெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் பேரவையினோட முதல் நாள் பார்த்திங்கன்னா தொழில் முனைவோர் மாநாடுன்னு நம்ம நடத்துவோம். கிட்டத்தட்ட அது 21 ஆண்டுகளாக நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா தொழில் முனைவில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்கள் தான் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். மற்றவர்களோட நம்ம ஒப்பிடும்போது அவங்கெல்லாம் ரொம்ப வேற லெவல் போயிருக்காங்க. பட் இந்த ஒரு 4 வருடங்களாக எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு இவங்களோடலாம் இணைந்து நம்ம செயல்பட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இங்கே நிறையாவே அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகிருக்குது. நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் உருவாகி இருக்கிறாங்க. தொழில் முனைவரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இளைஞர்கள் அதில் நிறைய ஆர்வத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த விதமாக தான் நம்ம இந்த முதல் 4 வருடமாக தான் நம்ம பன்னாட்டு தொழில் முனைவோர் மாநாடு நடத்துகிறோம். அதாவது அமெரிக்காவை தாண்டி இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம இளைஞர்களுக்கு, அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் எங்களுடைய முக்கியமான நோக்கம் வட அமெரிக்க தமிழர்களுக்கு அங்கே பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அவங்களுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதையும் தாண்டி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலாம் இந்த இதில் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சு தான் முன்னாள் பேரவை தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து 4 வருடங்களுக்கு முன்னாக இந்த பன்னாட்டு தொழில் முனைவோர் மாநாடு ஆரம்பித்தாங்க. சென்னையில் முதல்ல ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் யாழ்ப்பாணத்தில் நடந்தது. அதற்கப்புறம் போன வருடம் மதுரையில் நடந்தது. அப்பயே கோயம்புத்தூர், என் நெருங்கிய நண்பர்கள் நிறைய பேர் கோயம்புத்தூர்காரவங்க, அவங்க எல்லாருமே ஏன் எங்கள் ஊரில் நடத்தாமல் இருக்கீங்க இன்னும் அப்படின்னு கேட்ட உடனே அங்கேயே நாங்கள் ஒரு கண்டிப்பாக அடுத்த வருடம் நம்ம கோயம்புத்தூரில் அதை நடத்துவோம் அப்படின்னு நாங்கள் ஒரு வாக்கு உறுதி கொடுத்துட்டோம். ஆனாலும் எனக்கு என்னென்னா சிங்கப்பூர், மலேசியாவில் பண்ணலான்னு ஒரு ஆர்வம் இருந்தது. இருந்தாலும் கோயம்புத்தூரில் நிறைய தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க, தொழில் முனைவர்கள் இருக்காங்க. அப்படிங்கிறனால இங்கே பண்ணால் சரியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வருடம் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இந்த தொழில் முனைவு நடத்துறதுனால நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏன் அமெரிக்காலே நீங்கள் இருந்துட்டு போகலாமே, எதுக்கு இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. எங்களுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்து அமெரிக்காவிலிருந்து முதலீட்டாளர்கள், இன்வெஸ்டர்ஸ், ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், அதே மாதிரி ஆண்டர்பிரினர்ஸ், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், அதே மாதிரி இமிக்ரேஷன் அட்டார்னிஸ், இவங்களெல்லாம் கொண்டு நம்ம தமிழகத்தில் உள்ள நம்ம ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆரம்பிக்க போகிறாங்களோ, இல்லை ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் நல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட நம்ம கனெக்ட் பண்ணால் அது இன்னும் இந்த தொழிலை ஊக்குவிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அவங்களுக்கு. அப்படிங்கிறது எங்களால் முடிஞ்சது இதுதான் பண்ண முடியுங்கிறதுனால இந்த பன்னாட்டு தொழில் முனைவோர் மாநாடை நாங்கள் ஆரம்பித்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்று இந்த விழா ஆரம்பித்திருக்கிறது. நீங்கள் அனைவரும் இதை கடைசி வரை இருந்து சிறப்பாக இதை எங்களுக்கு பண்ணி கொடுப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.